கொலை குற்றங்களாக இருந்தால் கூட அதை வீரமாக பார்க்குறான். பாலியல் ரீதியான குற்றங்களில் என்ன செய்யறானா, பாதிக்கப்பட்டவரையே வந்து திட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. நீ ஒழுக்கமா இல்லை, நீனே வந்து யாரோட லவரோட தானே போய் உட்கார்ந்துருந்துருக்கு, அதனால தானே அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆணாதிக்க மனநிலையோடு பல பேர் இருக்கிற காரணத்தினால சம்பந்தப்பட்ட பெண்ணை இதை வெளியே சொல்வது அப்படிங்கிறது கடந்த காலங்களெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சில பேர். இது வந்து தனக்குள்ளேயே வைத்து மறைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உண்டு. இன்றைக்கு அதை மீறி வெளியில் வந்து ஒரு தவறு நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா அது புகார் அளிக்கக்கூடிய மனநிலைக்கே அவங்களே தாமதமாக தான் வந்திருக்கிறாங்க. அந்த தாமதத்துக்கு பின்பு வந்து காவல்துறையினுடைய விசாரணை வளையம் வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி தப்பி விடாமல் இருப்பதற்கு, நீங்கள் பகிரங்கமாக அறிவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, குற்றவாளி தப்பி விடுவான். அப்போ குற்றவாளியை நெருங்குகிற வரைக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செய்தி நிறுவனங்களுக்கு வந்து அது கசிய விடாமல் அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் வழக்கமான ஒரு நடவடிக்கை, அஃபீஷியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால் காவல்துறை சரியான ஒரு குற்றவாளியை கைது செய்திருக்கிறது. நிச்சயமாக நீதி விசாரணையின் வழியாக இவருக்கு தண்டனை பெற்றுத்தருவது